ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு தொகையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து தொகையல் ரொம்ப ரொம்ப சுலபம் செய்கிறது. 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். சாதத்து கூட கலந்துக்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே காஞ்ச மிளகாய் ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாயை 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டோன்னே ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ இதே எண்ணெயில் ஒரு 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரே மாதிரி வறுத்து விடணும். அப்போ தான் எல்லா பருப்பும் நல்லா ஒரே மாதிரி வறுபடும். இந்த வெள்ளை உளுத்தம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்து உடைச்சது கடையிலேயே கிடைக்குது, இப்போ அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். பருப்பு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், பொன்னிறமாக வந்திருக்கா. இந்த அளவு வறுபட்டோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் லேசாக ஒரு தடவை திருப்பி விட்டுடலாம். பருப்பு சூடாக இருக்கும்போதே உப்பு சேர்த்துட்டோம்னா பருப்பு கருகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். பருப்பு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா மிளகாய் பருப்பு ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா சட்னி மாதிரி ஆயிரும். தொகையலுக்கு இப்படி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் கலந்துக்க. சூடாக சாதத்து மேலே இந்த தொகையல் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.